Hi friends, இது உங்கள் Spice and Shine channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போது Turmeric Icecube பத்தி பார்க்க போறோம். என்னோட பேர் ரேகா. சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலாகவே புதுசாக மேரேஜ் ஆக போகிறவங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க வீட்டிலே இருக்கவங்களும் ரொம்ப wrinkles இருக்குது. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சுருக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் எப்படி போகிறது? ஐஸ் க்யூப்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சூப்பரான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டர்மரிக் பெனிஃபிட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா டர்மரிக், அதாவது நீங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, அதை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் நான் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமான அளவு கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களோட ஆன்டி ஏஜினிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி பாக்டீரியல், அதாவது உங்கள் ஃபேஸில் போஸ் இருந்தாலும் சரி, டார்க் சர்க்கிள் இருந்தாலும் சரி, பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, அதெல்லாம் க்யூர் பண்ணும். ஸோ நார்மலாகவே நீங்கள் நினைக்கலாம் மஞ்சள் போடுறதுனால எதனா சைட் எஃபெக்ட்ன்றதுனே மஞ்சளில் கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வேறு எந்த ப்ராடக்ட்டும் சேர்க்க தேவையில்ல. மஞ்சத்தூள் அது கூட ரோஸ் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டான தண்ணியான கன்சிஸ்டன்சிலே எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு ஐஸ் க்யூப்ஸ் பற்றி தெரியாது. நார்மலாகவே ஐஸ் க்யூப்ஸ் டார்க் சர்க்கிளை கம்மி பண்ணும், உங்களோட போஸை க்ளோஸ் பண்ணும். நீங்கள் புதுசாக மேக்கப் போட்டுட்டு இப்போ நான் வெளியே போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப்ஸை வச்சு ஃபேஸை ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா நார்மலாகவே ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களோட மேக்கப் அன்னைக்கு ஃபுல்லாக கலையாமையும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, டர்மரிக், அந்த லிக்விடை நான் ஐஸ் ட்ரேயில் ஊற்றிட்டுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையானப்போ எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஐஸ் க்யூப்ஸாக நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கண்டெய்னரில் ஃபில் பண்ணி இப்போ ஐஸ் ட்ரேயில் வச்சுட்டேன். 4 to 5 hours வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டேன். இந்த ஐஸ் க்யூப்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 5 hours நான் வச்சு இப்போ வெளியே எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்த பிறகு நீங்கள் மார்னிங் டைம்லையும் நைட் டைம்லையும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எப்பொழுதுமே ஐஸ் க்யூப்ஸை 1 to 2 minutesக்கு மேலே நீங்கள் ஃபேஸில் ரப் பண்ணக்கூடாது. 1 to 2 minutes ரப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டால் சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மெச்சூர் ஏஜினிங் சொல்லுவாங்க, முன்னாடியே wrinkles வருது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துட்டேன் வெளியே. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் செம்மையான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பொறுமையாக ரப் பண்ணணும், அப்ளை பண்ணணும். எப்போவுமே ரொம்ப ஐஸ் நீங்கள் அந்த ஐஸ் க்யூப்ஸோடு நீங்கள் அப்ளை பண்ணால் தான் ரொம்ப ரிசல்ட் இருக்கும். தண்ணியாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால ஒரு ரிசல்ட்டும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் போர்ஸ் இருந்தால் கூட அதை கூட இது க்யூர் பண்ணிடும். இந்த ஐஸ் க்யூப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 times வீக்லி 3 times நீங்கள் போடுங்க. அதுக்கு மேலே அப்ளை பண்ண தேவையில்ல. பிகாஸ் உங்களோட ஸ்கின் ரீஜெனரேட் ஆகணும்னா நீங்கள் 2 days 3 days அதாவது கேப் விட்டு தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். அதில் தான் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிம்பிள்ஸ் இருந்தால் கூட இந்த டர்மரிக் க்யூர் பண்ணிடும். பிம்பிள்ஸையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின் இருக்குங்க, கண்டிப்பாக இந்த ஐஸ் க்யூப்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ஆயிலி ஸ்கின் நார்மலாக ஸ்கின் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கேட்கலாம், இப்போ டர்மரிக் அப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணலாமா? டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காது. நீங்கள் ஐஸ் க்யூப்ஸாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் சூப்பரான பெனிஃபிட்லாம் கிடைக்கும். டர்மரிக் பார்த்தீங்கன்னா சன் டேனை கூட ரிமூவ் பண்ணும். இதே மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.